ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை கேட்ட மாதிரி அடுத்த லாங் வீடியோ வந்தாச்சு. இனிமேல் இப்படி ஒவ்வொரு நாள் விட்டு வந்து லாங் வீடியோ வந்து போடலாம். இது வந்து சும்மா ஒரு ரேண்டம் நைட் ரொட்டீன் பிளாக் மாதிரி தான் வந்து இருக்கும். நீ யாரு பேசுறது? मेरे नाम संजना। मेरे नाम तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है? What an அங்க வச்சிரு. பாப்பா வந்து பூரி கேட்டாலா, சரின்ட்டு அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து பூரி செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு அப்புறம் ரசம் வந்து காலையில் வச்சது எல்லாமே இருந்துச்சா, காலையில் ரசம் வச்சு போடலாங்க கூட்டு வந்து வச்சுட்டு போயாச்சு. இனி சாப்பாடு மிச்சமாயிருச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இறங்காது. அதனால் நானும் அவங்க அப்பா வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் வந்து இப்போ ஒரு 7:30 மணிக்குள்ளே சமையல் வேலையை வந்து முடிச்சு வச்சிடுறேன். ஏன்னா பாப்பா வந்து இப்போ ஒரே கோயிலுக்கு கூட்டு போகணுன்னு சொல்லி டெய்லி ஆடும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டீல் போட்டு வச்சுருக்கேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சுட்டு போயிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு குருமா வச்சிடலான்னு பார்த்து அதுக்குள்ளே அங்கே கோயிலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு இருப்புக்குள்ள நம்மளே ஒரு வேலை செய்ய விட மாட்டேக்கா. சரின்ட்டு மாவு மட்டும் வந்து பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் விசில் வந்துருமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுட்டு அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சரி விசில் வந்தது ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு தான் வேக போட்டுட்டு இருந்தேன்னா, நேற்று வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் மாமா எங்கக்கா அப்படின்ட்டு. மாமா வந்து எங்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ வந்து வயசாயிட்டுல ஊருக்கு போனாங்களா, வரமாட்டேக்காங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்த மாதிரி இல்லையாம்மா. நாங்களும் 2-3 டைம் கூப்பிட்டு பார்த்தோம்மா. சரி அவங்க பையன் வீட்டில் தானே இருக்காங்கன்ட்டு நாங்கள் விட்டுட்டு சரி எங்கேயோ நல்லா இருந்தால் சரின்ட்டு நாங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசிக்குவோம். போன வருஷம் போய் பார்த்தது தான், அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. பாப்பாவே இங்கே டான்ஸுக்கு சேர்த்து விடலாமான்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்டேன்னா, ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னால் டெய்லி கூப்பிட்டு வர முடியும்னா நீ வந்து சேர்த்து விடு, இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்களா. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வந்து 2 நாள் கூப்பிட்டு போவோம், 2 நாள் வந்து டயர்டாக இருக்குன்ட்டு போக மாட்டோம். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பிள்ளைய ஒரே ஒரு நாள் தான் பார்க்குறத கூப்பிட்டு போனேன். ஆனால் அவள் தொல்லை தாங்க முடியல. இப்போ டெய்லி கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்குள்ளே குருமா வச்சிடலான்னு பார்த்தா நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு போயிட்டு வந்து குருமா ரெடி பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஒரு 1 மணி நேரம் ஆயிரம். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோமா. இவங்க அப்பாவுக்கு வந்து ரசம் இருந்துச்சு, சரி முட்டை ஆம்லேட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி சஷ்டியாம்மா. அவங்க அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்களா, அதனால் எனக்கு வேண்டாம், எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடு. நல்ல வேலை எனக்கு தப்பிச்சேன்டா சாமி, வேறு எதுவும் கேட்கல. உருளைக்கிழங்கு வந்து நம்ம குக்கரில் வேக போட்டிருந்தோம்ல, அதில் பாதியை வந்து குருமா வச்சுட்டு பாதியை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து யோசிச்சுட்டு அப்படி வந்து போயாச்சு கோயிலுக்கு. எங்கே போகிறோம்? போலாமா பேபி? இங்கே போ, கீழே இறங்கு. இங்கே பாரு, போனதா 10 நிமிஷத்தில் வந்திருக்கணும். உங்கள் அண்ணன் ஒரே ஆட்டம் தான் பாப்பா. இங்கே எவ்வளோ நில்லுபில, அப்புறம் நாளைக்குலாம் கூட்டுற மாட்டேன் ஒழுங்காக கை பிடிச்சிட்டு வரலண்ணா. இங்கே ஒரு தனியாக ஒரு குரூப் ஆடுது. ஏல செருப்படம் எங்கே வரா, எங்கே இருக்கு? ஆடுறாங்கப்பா. கிஷோர் ஓடாத ஆடும்போது. அத்தி உன்ன இங்கிருந்தா தோகின்ற
மகிழ்வோக்கு பைசா வெற்றியை வந்தே நாடே மலை எங்களது சாமி எங்களது நண்டே நாடே நன்னாம் சத்திலும் தைதை நாடே நன்னாம் தாதோம் தைதை இதானே நண்டே நாடே நன்னாம் ஆண்டைடர் நண்டன் நண்டே நன்னே நாடே நன்னாம் சத்திலும் தைதை நாடே நன்னாம் சொல்லம சொல்லு தானாலே எடுத்த முருகையா எங்கள் கந்தையா உன்னை சிறப்புடனே பூஜிப்போம் வேலையா எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களா, நமக்கும் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆள் இருந்தால் சேர்ந்துருந்துருக்கலாம். எனக்கே வந்து பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாயிட்டு பேசாமல் பிள்ளையை வந்து சேர்த்து விட்டுருக்கலாமா அப்படின்ட்டு. சரி பாப்பா வந்து அம்மா எனக்கு அடுத்த வருஷம் இது மாதிரி ஆடினாங்கன்னு என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னால அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டா. அதனால் சரின்ட்டு அவள் வந்து ஒரு 2-3 நாள் கூப்பிட்டு போனேன். அவளாக வீட்டில் வந்து அதை அவங்க ஆடுற மாதிரி வந்து ஆடி ஆடி காமிச்சிக்கிட்டு நீங்கள் சொடக்கு போட்டு காமிங்க, என்ன நமக்கு எப்படி வந்தோம் சொடக்கு. உண்மையான சொடக்கா நமக்குள்ள சவுண்டே வராது. எனக்கு தண்ணியில வச்சாலும் சவுண்ட் வரும். சொடக்கே கிடையாது பாப்பா, நீ என்னை ஏமாத்துற. தண்ணியில் நினைச்சாதான் எனக்கு வரும். அப்பாக்கு நல்லா காரமா உருளைக்கிழங்கு பொரியணும். அந்த 5 உருளைக்கே முடிக்கணும். எப்பவுமே இந்த 5 உருளைக்கு தூக்கி தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் போய் காலையில எழுத மாட்டேன். அப்புறம் நானும் எழுதல. அப்புறம் அம்மா இங்க பாருங்க, அதுக்குன்னு சயின்ஸ் மட்டும் லாஸ்டா எழுத முடியுமா? அதுக்கு பீரியட்ஸ்ல ஒரு மிஸ் எழுதி போடுவாங்க தானே. நீ என்னைக்கோ இருந்தது இன்னைக்கு காமிக்கல அப்படின்னு அந்த மிஸ் என்னை எக்ஸ்ட்ரா ஒரு அடி எழுதுமா. மிஸ்ஸில் அடிப்பாங்க. எங்க மிஸ்ஸில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க பாப்பா, சேர் இருக்குல்ல, சேர் மிஸ் டேபிள் இருக்கும், சேர் டேபிளுக்கு அடியில் இப்படி இருக்கணும், முடிஞ்சு கிடக்கணும். அப்புறமா உப்பு இருக்கு, ஒரு உப்பு கல்லுப்பு, அதை போட்டு அதுக்கு மேலே முட்டி போட்டு நிற்கணும். உங்கள் மிஸ்ஸில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீ வந்து இப்போ உங்கள் மிஸ் டான்ஸ் ஆடுறாங்க போய் பார்த்துட்டு வர. நாங்களே மிஸ் இருக்கிற தெரு பக்கமே போக மாட்டோம், எட்டி ஓடிடுவோம். ஐயோ டீச்சர் வராங்கடோ தெரியுமா? உங்களுக்குலாம் அவ்வளோ ஜாலியான மிஸ் கிடைச்சிருக்காங்க. ஜாலியான மிஸ். அந்த மிஸ் அடிக்கிறது பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு போட்டு போட்டு அடிப்பாங்க, கையெல்லாம் வீங்கி. ஆமா, எல்லா மிஸ் தான். அப்புறம் நீங்க பண்ற சேட்டைக்கு உங்க வீட்டுலலாம் ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல, உங்க அண்ணனை வச்சு சமாளிக்க முடியல. மிஸ் எத்தனை பிள்ளைங்களை வச்சு சமாளிக்கணும்? 34 பேர். அதுவும் எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லா ஓடி போய் சேர்ந்துட்டோம். ஃப்ரீயா வச்சாங்கன்னா அம்மா வந்து எதுக்காக ஒன்றை சேர்த்து விடலன்னா, உங்கள் அப்பா ஒன்றை தனியாக விட மாட்டாங்க. டெய்லி ஒன்றை கூட்டு போய் உட்காந்துட்டு நான் வரணும் 1 மணி நேரம் 1 மணி நேரம். அம்மாவால் டெய்லி வர முடியுமா? அடுத்த வருஷம் சேர்த்து சரி. இசை மலை வந்து எது பிடிக்காது? எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு அந்த சிப்ஸ் மாதிரி போடுறது எனக்குள்ள இது ரசம் வச்சு அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் கரைச்சி அடிச்சு. அம்மா நான் வந்து இன்னைக்கு இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் சாப்பாடு, நெக்ஸ்ட் அதுக்கு மேல குழம்பு ஊத்திட்டு அந்த கரண்டியில அப்படியே வலிச்சு எல்லாமே முடிச்சிட்டேன். ஆனா லாஸ்ட்ல மீதி வேண்டாம் எடுத்து வச்சிருப்போம் அப்படின்ட்டு. ஆமா, அந்த கூட்டுல அப்படியே வேஸ்டா போச்சு. தூக்கி குப்பையில தான் பட் அப்புறம் அது என்ன இருக்கு, தேங்காய் ஊற்றிருக்குல கெட்டு போயிடுச்சு. நல்லா உங்களுக்கு காலையில இல்லை செஞ்சு வச்சுட்டு போனால் திங்கிற பொழைக்கும். என் பிள்ளைகள் 2 வாட்டி பேச்சு கொடுத்தனீங்களா, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நேரம் போகிறதே வந்து தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் வைங்க, அவங்க ஸ்கூலில் நடந்த மொத்த கதையும் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன கூப்பிட வருவாங்கள்ல 6 மணிக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, அங்கே கம்பெனியில் நடக்கிறது காலையிலேருந்து சாயங்காலம் உள்ள எல்லா கதையும் வந்து சொல்லிடுவேன். அவங்க சொல்லுவாங்க, இப்போவே ஆரம்பிச்சிட்டியாமாங்க. வண்டியில் தான் எப்படி வந்து அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அங்கே வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வீடு வர்றது வரைக்கும் சொல்லிகிட்டே வருவேன். அந்த மனுஷங்கிட்ட இருந்து
வந்து ஒரு ரியாக்ஷன் வராது. நான் வந்து நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரின்ட்டு நான் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வருவேன்னா, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன்னா அங்கேருந்து பதிலே இருக்காது. ஏன்னா நான் சொன்னது என்னமோ வந்து காற்றுல பறந்து போயிடும் அந்த நான் பேசுகிற வார்த்தையில். அவங்க ஏதோ நினப்பில் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க சில டைம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வேறு சிந்தனையில் இருந்து வைங்கன்னு, அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா தெரியாதே பாப்பா அப்படிம்பானா. அப்புறம் அவங்களுக்கு வரும் பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி வந்து ஓட்டவாயா இல்லைன்னா வந்து ரொம்ப அமைதியாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு மட்டும் பூரி சுட்டு கொடுத்துட்டு நாங்கள் பழைய சாப்பிட சாப்பிட்டு நல்லா திட்டுவாங்க. நீ அப்பாட்ட நல்லா திட்டுவாங்க. நீயா நான் சொன்னேன், நான் கூப்பிட்டேன், அது வரமாட்டேன்னு சொல்லிட்டான் பசங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்ட்டு. எங்கே எல்லோரும் பூரிக்கு பொரியலுக்கு வரீங்க, நாங்களாம் சோத்துக்கு வச்சுருக்கோதில்ல. ஒரு ஆள் ஏன்ட்ட இவ என்ன தெரியுமால என்கிட்ட சொன்னா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, எனக்கு ரவுண்டு சிப்ஸு தான் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ ஆளுக்கு முந்தி வந்திருக்கா. ஏதோ ஒரு ஆள் சொல்லிச்சு என்கிட்ட. அண்ணன் தானே வாங்கலையா, நல்லா வாங்கி ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சூடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாப்பா தான் அந்த இது மட்டும் சாப்பிடல, சேமியா மட்டும் சாப்பிடல. அது நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே சூடாக இருந்துச்சு. கேசரி கிச்சடி. இவளுக்கு ஆட போகிறத பார்க்குறதுலே சாப்பிடாமே இருக்கா வச்சுட்டு. அவங்களே ரெஸ்ட் விட்டுட்டாங்க. சரி நீ இப்போ என்னைக்கு காலை எத்தனை, நான் வந்தலேருந்தே உன்னை பார்க்கல. 6 மணிக்கு விட்டு போனவன். படிக்கணும்னு எண்ணம் இருக்கா இல்லையாடா? இல்லையா? மாடு மேய்க்க போறியா? நல்ல மாடு. நீ போறியாம்மா? எங்கம்மா போற? மாடு மேய்க்குவா? உருளைக்கிழங்கு வேண்டான்னு தட்டில் இல்லையா? பொண்ணு அம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ரவுண்டு சிப்ஸு தாம்மா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பில்டப் விட்டாடா அங்கே வச்சு. சரி 6000 ஆமாம் வரப்போதுடா யூடியூப்பில். சில்வர் ப்ளே பட்டனா? ஏண்டா எங்கள் அம்மா 4 வருஷமாக வீடியோ போடுறாங்க, 6000 தாண்டா வந்திருக்கு. இனி 40 வருஷம் போட்டால் சில்வர் ப்ளே பட்டன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. அப்பெல்லாம் லெக்ஸ் வரும். நீ 1 வருஷம்தான். அடிப்போம் நம்புகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதானே இல்லாமல் கோல்டன் பட்டனா? சில்வர் வாங்கி கோல்டன் வாங்கணும். அதுக்கு முதல்ல ஒரு 10,000 சப்ஸ்கிரைபராவது வந்தால் தான் கொஞ்சமாவது. காசு கிடைக்காது, வாங்கி மாட்டிக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் தராங்களா? சர்டிஃபிகேட் எதுக்கு? காசு வந்துச்சு. அவ என்ன சொல்றேன்னா ப்ளே பட்டன் கொடுத்தா காசு தருவாங்களான்னு கேட்கா. அதுக்குள்ள தர மாட்டாங்க. இப்போ நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர, அம்மா நான் ட்ராயிங் காம்படிஷனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொல்கிற, அதை கொண்டு வந்து பத்திரமா வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி நானும் வீடியோ போட்டால் எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் தருவாங்க. அதை வாங்கி நான் சவுத்தில் மாட்டி வைப்பேன், இந்த ஃபோட்டோ மாட்டி வச்ச மாதிரி. எப்படி? அம்மா எப்போ ப்ளே பட்டன் வாங்குறனோ அன்னைக்கு தான் உனக்கு சைக்கிள். பாப்பா அம்மா மேலே நம்பிக்கை இல்லையா? நம்புறியா அம்மாவை? பாய் சொல்லிடு எல்லாருக்கும். பாய், குட் நைட். பாய் சொல்லிட்டா பாப்பா. அன்சிதா என்ன பாப்பா சொல்ல?
எனக்கு நைட்டு வேலை செய்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பகலில் எனக்கு வந்து ரொம்ப சொங்கி மாதிரி தூங்கு மூஞ்சிக்கு மாதிரி கடந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். எல்லாருக்கும் வந்து வேலைக்கு போகிறக்கு முன்னாடி தான் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும், நைட்டு டயர்டாயிருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. காலையில் டயர்டாக இருக்கும், நைட்டு எங்கே இருந்தாலும் வருமோ தெரில ஒரு சுறுசுறுப்பு இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து படிச்சுவேன். இந்த பாத்திரத்தில் நான் இப்போ கழுவி வைக்கலன்னு வைங்களேன், காலையில் அந்தந்த ஆள் வந்து கிடக்குமா, அப்போ வந்து எனக்கு கிச்சனுக்கு வரவே பிடிக்காது. ஏன்னா நம்மளே தூங்கி கண்ணு முழிக்க முடியாமல் கிச்சனில் வந்து பால் குண்டால தான் கண்ணு முழிக்கிறது. ஒரு காப்பியை குடித்தா தான் நமக்கு தூக்கமே தெரியும். அதுக்குள்ளே மணி 7:30 ஆயிரும். அப்புறம் பிள்ளைங்கள ரெடி பண்ணு ஓடு அப்படின்ட்டு அந்த மாதிரியே வந்து போயிருமா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நைட்டெல்லாம் வந்து கிச்சனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, என் பிள்ளைங்க என்னைய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு 6000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது, நான் அவங்களுக்கு அது சந்தோஷம். இந்த 6000 வர்றதுக்கே எனக்கு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு 1,00,000 வந்துடாது. அது என்ன 10 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம விடாமல் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு நான் பாட்டு போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த பால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம காலையில் எடுக்கும்போது அந்த மேலே ஆடெல்லாம் இருக்குமா, நம்ம அப்படியே எடுத்து நெய் காய்ச்சறாளா, அதனால் நான் வந்து பாலெல்லாம் காய்ச்சி எடுத்து வெளியிலே வந்து வச்சுருவேன். காலையில் வந்து நம்ம அப்படியே தூக்கி வச்சு காஃபி போட்டுக்கலாம். நானே எங்கள் கிஷோரில் படுத்தா இடியே வந்து விழுந்தாலும் நாங்கள் எந்திரிக்க மாட்டோம், அந்த மாதிரி ஆட்கள். எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் நைட்டு தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டு. நைட்டெல்லாம் தண்ணி குடித்தா அந்த தண்ணி நல்லாவே இருக்காதுல்ல. ஆனால் அவங்களுக்கு எப்போவும் தண்ணி வேணும். அப்பப்போ எந்திரிச்சு தண்ணி குடிப்பாங்களா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் அடைச்சி வச்சுட்டு, இப்போ குளிர் அடிக்கும்போது குளிருதுங்கும், வெயில் அடித்தா வெயிலுங்கும், கொஞ்ச நேரம் நின்று பால் காய்ச்சறதுக்குள்ளே வெக்கை அடிக்குது. பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் தூங்க போக வேண்டியது. அதுக்குள்ளே மணி 10:30 கிட்ட ஆகிட்டு. என்னோட பழைய விளாக்லலாம் பார்த்திங்கன்னா தைரியமாக கேமரா எடுத்து பேசி நல்லா பேசி தான் வந்து வீடியோ போட்டேன்னா, அந்த மாதிரி வீடியோ பிடிக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோ பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.